அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றி கழக கட்சிக்கு தாவும் மாஜி அதிமுக அமைச்சர். இன்னைக்கு அதிமுக பாஜக ரொம்ப நெருக்கமா போய் வரக்கூடிய தேர்தலை கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. கூட்டணியே உறுதியான மாதிரி. வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைய தமிழக அரசியல்ல அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது தான் பெரிய ஹாட் டாபிக்ஸா இருக்கு. இதுல நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வெளிப்படையா பேசியிருக்காரு. நேரம் வரும்போது அதை நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கூட்டணியை அதிமுக இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா அது 100% உண்மையே இல்லை. ஏன்னா அதுலேயும் சில முக்கிய தலைவர்கள்லாம் அந்த கூட்டணியை விரும்பலை, அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தகவல்லாம் தெரிய வருது. குறிப்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறும் போது பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவங்கள ரொம்ப முக்கியமானவங்க தருமபுரியை சேர்ந்த KP முனுசாமியும் சென்னை ராயபுரம் தொகுதியை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் தான். இந்த 2 பேர்ல ஜெயக்குமார் தான் இப்ப ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவர் என்டிஏ கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறும் போது பாஜகவை பயங்கரமா கழுவி ஊத்துனாரு. அதாவது என்னன்னா, நான் ராயபுரம் தொகுதியில தோக்க வேண்டிய ஆளே கிடையாது, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தேன். ஏன்னா என் தொகுதியில் 40,000 ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் இருக்கு. அந்த சிறுபான்மையினர் 40,000 ஓட்டுல ஒரு ஓட்டு கூட எனக்கு விழுகவே இல்லை. நான் பாஜகவோட கூட்டணி வைக்காட்டா நேரம் நான் சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னதோட மட்டும் இல்லாம பாஜக கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இன்னைக்கு அதிமுக பாஜக ரொம்ப நெருக்கமா போய் வரக்கூடிய தேர்தலை கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. கூட்டணியே உறுதியான மாதிரியும் போயிடுச்சு. இதனால அவர் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறதா அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இதனால அவர் என்ன பண்றாரு, சமீபத்துடைய அவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தாவேக்காவை பத்தி விமர்சனமே செஞ்சிருக்க மாட்டாரு. இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, 2ஆம் ஆண்டு வாழ்த்து. அதே போல் சொல்கிறீங்க நீங்கள் தேர்தலை பொறுத்தவரை இன்னும் பல மாதங்கள் இருக்குது இல்லையா, 1 வருஷம் இருக்குது. அதில் அந்த நேரத்தில் கட்சி டிசைட் பண்ணோம் யார் யாரோட கூட்டணிலாம். நான் அது குறித்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் விஜய் பொறுத்தவரை எங்களுக்கு எதிரி இல்லைன்னு தான் நான் மீண்டும் சொல்ல. எங்களை பொறுத்தவரை அவர் எதிரிலாம் சொல்ல எதுக்கு நாம் விமர்சனம் பண்ணோம், அது தேவையில்லாது. இல்லை, பாஜக பொறுத்தவரை எந்த நிலை எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் மாற்றமே இல்லை. விஜயை ஆதரிச்சு தான் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் விஜய் கட்சிக்கு தாவுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். அது மாதிரி தான் எங்களுக்கும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா ஜெயக்குமார் தாவேக்காவுக்கு தாவலாம், தாவேக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமான ஆட்கள்லாம் தகவல் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது அதிமுக பாஜக கூட்டணி இறுதியானதுக்கு அப்புறமா நிச்சயம் தெரிய வரும். நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.